வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்கள் தன்னிறைவு, அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவுடைய போர் விமானங்கள் மற்றும் விமானப்படை விமானங்கள். இது ரெண்டில் இந்தியா ஆமை வேகத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டோம். டிஃபென்ஸ் அப்படின்னாலே அரசு நிறுவனங்கள் மட்டும்தான் தயாரிக்கணும் அப்படின்ற நிலை 2015 ஆரம்பிக்கப்பட்டு அது மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ், இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம், குறிப்பாக 5ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அரசு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது. 2025 கொடுக்க வேண்டிய விமானங்கள் இப்போ வரைக்கும் அவங்களால கொடுக்க முடியல. தேஜஸ் விமானங்கள் எவ்வளோ டிலே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் பல விமர்சனங்கள் இருக்கும் பொழுது ஒரு வரலாற்று திருப்பு முனையான ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கிறதா இப்போ செய்திகள் வருது. HAL நிறுவனத்தோடைய எக்ஸ் தளத்தில் இந்த நியூஸ் இன்னும் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலை, நாங்கள் வந்தவனை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் HAL நிறுவனத்துடைய பங்குகள் 14% நேற்று பங்கு சந்தையில் சரிவை சந்திச்சதை பார்க்க முடிஞ்சுது. இப்போது நம்ம கிளியர் கட்டாக போகும். இந்தியாவுடைய AMCA ப்ராஜெக்ட், அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட், அதாவது இந்தியாவுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானம் அப்படின்றது அதோட முதல் ஓட்டம் 2030 நடந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா சைனா கிட்ட ஏற்கனவே J-20 மற்றும் J-35 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கு. 6ஆம் தலைமுறை போர் விமானத்தையே அவங்க சோதனை செஞ்சுட்டாங்க. இதே விமானங்கள் பாகிஸ்தானுக்கும் அவங்க கொடுக்க போறாங்க இந்த வருடமே. ஸோ இந்தியாவுடைய விமானப்படைக்கும் எதிரிகளோட விமானப்படைக்கும் உண்டான கேப் அப்படின்றது மிக மிக அலார்மிங் லெவலில் அதிகமானதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் தாக்குன அந்த 12 விமான தளங்கள், பாகிஸ்தானுடைய ஏர் பேஸஸ் தாக்குதல் நடத்துனதுல அதில் கணிசமான அளவு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது போர் விமானங்களை பயன்படுத்தி தான் நாம் அதை தாக்கணும். ஸோ வரக்கூடிய காலங்களில் இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம்ன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இதோட பணி யார்கிட்ட இருக்கு, இதோட பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? HAL நிறுவனம். இதோடைய டிசைன் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? DRDO மற்றும் HAL. இப்போ HAL என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது நாள் வரைக்கும் அவங்களுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ் மார்க் 1 ஆல்ஃபா பிப்ரவரி 2025 11 விமானங்கள் கொடுத்துருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் கூட கொடுக்கல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா IAF கொடுக்கக்கூடிய ஆர்டருக்கும், அதாவது ஆர்டர் புக் வர்சஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி, இது எப்படி இந்தியா பார்க்குறாங்க, இதில் ஒரு தொழில் நிறுவனத்தில் பார்க்குறாங்கன்னா, திருப்பூரில் நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, ஒரு 10,000 டிஷர்ட் உங்களால் ஒரு நாளைக்கு பண்ண முடியுன்ற போது உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் 1 லட்சம் இருக்குது ஒரு நாளைக்கு. நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறீங்க. அப்போ ஆர்டர் எடுக்கும் போதே தெரியும் அந்த டிசைன் டைமில் உங்களால் மீட் பண்ண முடியாது, டிலே அப்படின்றது 10 நாள் இருக்கும்னு சொல்லிட்டு அதே நிலைமை தான் இன்றைக்கி HAL இருக்குது. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை அவங்க இது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலை, ப்ரொடக்ஷன் டிலேவை சரி பண்ணலை, ப்ரொடக்டிவிட்டியை சரி பண்ணலை, எதுவுமே பண்ணலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 1989 ஆரம்பிக்கப்பட்ட காவேரி இன்ஜின் ப்ராஜெக்ட் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால செஞ்சு முடிக்கல. செய்யக்கூடிய திறமை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அமெரிக்காவுடைய 4 முன்னணி நிறுவனங்கள், விமானம் தயாரிக்கக்கூடிய 4 முன்னணி நிறுவனங்களுடைய தலைமை டெக்னிக்கல் டிவிஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ தயாரிக்க முடியாத திறன் நம்ம கிட்ட கிடையாது, தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோடைய அந்த ஃபயர் இல்லை, அதோட ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துரு ஹெலிகாப்டர், இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு HAL நிறுவனம் தயாரித்த ஒரு ஹெலிகாப்டர். அதோட காஸ்ட்ல முதல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30% காஸ்ட் எஸ்கலேஷன் ஆச்சு. அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இப்பயுமே டிலே ஆகிட்டு இருக்கு. இதோட கேஸ் டர்பைன் இன்ஜின் ப்ரோக்ராம், ஜெட் ட்ரைனர்ஸ் மற்றும் ஹெலிகாப்டரில் 2018 இது கொடுத்துருக்க வேண்டியது 441 கோடி அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கிளியர் ஆகலை. அந்த பிளாட்ஃபார்மே இன்னும் கிளியர் ஆகலை. உற்பத்தின்றது அடுத்தது தான். இதில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது 60% அதிகரிச்சது 2010. அப்போ இருந்த UP அரசாங்கம் வழி இல்லாமல் போய் வெளியில் போய் விமானங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தரம். 2023 துரு ஹெலிகாப்டர்கள், ஏற்கனவே இவங்க விமானப்படைக்கு, கடற்படைக்கு, இராணுவத்துக்கு கொடுத்த துரு ஹெலிகாப்டர்களில் 70% ஹெலிகாப்டர்களை கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸோடைய தரம் அப்படின்றது இருக்கு. நிறைய மெயின்டெனன்ஸ் லேப்சஸ் வருது. அதே மாதிரி துருவோடைய அட்வான்ஸ் லேண்டிங் ஹெலிகாப்டர் நேவல் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த ஹெலிகாப்டர்கள் எல்லாத்தையுமே கடற்படை கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பெரிய ஆபத்துகள் அதில் இருக்குது.
2025 ஆரம்பித்த பிரச்சனை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சரியே ஆகலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆர்டர் பேக்லாக், ஆர்டரை வாங்கிட்டு டெலிவரி கொடுக்காம இருக்கிறது. இப்போ HALோட ஆர்டர் புக் எடுத்தீங்க அப்படின்னா 8, இவங்களுடைய ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டி எடுத்தீங்கன்னா 1. அதாவது இவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆர்டர் 8 விமானங்களுக்கு, ஆனால் இவங்களால உற்பத்தி செய்யக்கூடியது 1. 8:1 ரேஷியோவில் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும், உங்களை அரிசி பருப்பு வாங்கணும்னா ஒரே கடை தான் இருக்குது, அந்த கடையில் தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அந்த கடையில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்பொழுது ஆஸ் அ கன்சியூமர், ஆஸ் அ கஸ்டமர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ இதே தான் இந்திய விமானப்படை பல வருடமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஜோஷி அவர்கள், AP சிங் அவர்கள் இதை வந்து ஓப்பனாகவே சொன்னார். முடியலைங்க, எங்களால் எவ்வளோ நாள் தான் நீங்கள் டிலே பண்ணுவீங்க, கொடுத்து விட்டு வந்த எந்த இதுவுமே தரமாகவும் இருக்க மாட்டேங்குது, ஒன்று கூட டைமுக்கு என்னால் வாங்க முடியல, எங்கள் இருக்கிறத வச்சு நாங்கள் சண்டை போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு விமானப்படை தளபதி ஓப்பனாக அவர் வந்து கதறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய விமானப்படையோடைய அதிகாரிகள், வீரர்கள் எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா HAL நிறுவனத்துக்கு LCA Mac 2 மற்றும் Su-M30 சுகோய் M30 MKயோட அப்கிரேட், இதுலேயுமே டிலே. இப்போ சுகோய் M30 MK வச்சு மட்டும்தான் நம்ம வந்து பிரம்மோஸ் ஏவ முடியும். ஆப்ரேஷன் சிந்தூரில் அதான் பண்ணணும். அதோடைய அப்கிரேட், அடுத்த கட்டத்தை அதுக்குண்டான அப்கிரேடை இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. LCA Mark 2 இது வரைக்கும் ஒரு விமானம் கூட இந்திய விமானப்படையோட கையில் வரலை. இதில் அவங்களுடைய இனோவேஷன் கேப்பாக இருக்கட்டும், இல்லை இன்ஜின் டிசைனாக இருக்கட்டும், அவங்களுடைய ரிலேபிலிட்டி ரொம்ப முக்கியமாக. உங்களை நம்பி நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், அது இது எல்லாம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, இந்தியாவுடைய போர் விமானங்கள் சம்மந்தப்பட்டது. HAL நிறுவனம் ஒரு 9 to 5 மோடில் ஒர்க் பண்ணுறாங்களே ஒழிய மிஷன் மோடில் ஒர்க் பண்ணல அப்படின்ற கடும் விமர்சனங்கள் இன்னைக்கு பொதுமக்கள் வச்சுட்டு இருக்காங்க. சமூக ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் அரசு நிறுவனங்கள் அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடவே முடியாது. HAL நிறுவனத்தின் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பியூரோக்ராட்டிக் ஹர்டில்ஸ், இது ஒரு அரசு நிறுவனம், ஆனால் ஒரு நிறுவனம்னா என்ன, ப்ராஃபிட் லாஸ், கவர்மெண்ட் சம்பளம், கவர்மெண்ட் போனஸு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விமானப்படை அதிகாரி ஓய்வு பெற்றவர் சொல்றாரு, இவங்க போனஸுக்காக டிலே பண்றாங்க, ப்ரொடக்ஷனை டிலே பண்ணிட்டா போனஸ் கிடைக்குது, அதனாலேயும் டிலே நடக்குதுன்னு ஓப்பனாக பப்ளிக்ல பேசின வீடியோஸ்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டா இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய அச்சுறுத்தல், சைனா ஒரு புறம், பாகிஸ்தான் ஒரு புறம் அப்படின்ற போது HAL நிறுவனத்தை நம்பி இதுக்கு மேலே இந்திய விமானப்படையும் இந்தியாவுடைய பாதுகாப்பு படையும் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா நாமோ நாளைக்கு நடுத்தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இது தவிர ட்ரெயினர் விமானங்கள், இது தவிர நம்மளுடைய சிஸ்டம்ஸ் இருக்க விமானத்தோடைய பராமரிப்பு, ரெட்ரோ ஃபிட்டிங் எல்லாத்தையும் பண்ணக்கூடியது HAL நிறுவனம் தான். இப்போ ரஃபேல், நம்ம 114 ரஃபேல் வாங்குறதுக்கான ஒப்பந்தம் போடுறோம், அதில் இந்தியாவில் தயாரிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த தயாரிப்பை கொண்டு வந்து HAL நிறுவனத்தை கொடுத்தா நம்மளோட 114 ரஃபேல் ஜெட்டு எந்த நிலைமை என்னைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுது. ஸோ இந்த தான் கம்ப்ளீட்டான மோனோபோலி, எந்த விதமான காம்படிஷனும் கிடையாது, எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. டிலே ஆச்சு அப்படின்னா ஏதாவது உயரதிகாரிகள் பதவி விட்டு நீக்கப்படுறாங்களா, தூக்கப்படுறாங்களா, கண்டிப்பாக கிடையாது. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் மறக்காம கமெண்ட் போடுங்க, உங்களுடைய டார்கெட், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டார்கெட்டை ஃபேக்ட்ரிலையோ சேல்ஸ்லையோ ஆப்ரேஷன்ஸ்லையோ நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 50-30 வருட காலம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களை வேலையில் வச்சிருப்பாங்களான்ற கேள்வியை நான் உங்களுக்கு எழுப்புறேன். ஆனால் இது அரசு நிறுவனம். அரசு நிறுவனம் அப்படின்றது அரசாங்க ஊழியர்கள், அந்த மென்டாலிட்டியில் யூனியன் நெகோசியேஷன். நீங்கள் HAL நிறுவனத்தோடைய இணையதளத்தில் போயிட்டு அவங்களுடைய சைட்டில் போய் பாருங்கள், அங்கே அவங்களுடைய பே ஸ்கேல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் துறையில் அடுத்த மாதம் நான் டார்கெட்டை மீட் பண்ணேன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துலையும் சேல்ஸ் கால் பண்ணுறக்கூடிய நிலைமையில் இந்த நிறுவனத்தோட எஃபிஷியன்சி அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் இந்த வரலாற்று திருப்பு முனை அப்படின்றது நடக்குது. இதை பல முறை பல ஃபாரம்ஸில் எங்களை போன்றவர்கள் நிறையா பேர் பேசியிருக்கிறோம், விமானப்படை அதிகாரிகள் பேசியிருக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் எடுத்த திருப்பு முனை முடிவு என்னன்னா, ஆம்கா ப்ராஜெக்டுக்கான அந்த குறிப்பிட்ட எந்த நிறுவனம் செய்யும் அப்படின்ற அந்த போட்டியிலிருந்து HAL தூக்கி வெளில போட்டிருக்காங்க. HAL இன்னும் இது கன்ஃபார்மாக எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் கூட எல்லா ஊடகங்கள்லையுமே இந்த செய்தி அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஆம்காவோடைய ஸ்டெல்த் ஃபைட்டரில் HALோட இன்எஃபிஷியன்சி, இந்த நிறுவனத்தை நம்பி இனிமேல் போக முடியாதுன்றதை அரசாங்கம் உணர்ந்துட்டாங்க. இப்போ பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, HAL அரசு நிறுவனம்,
அந்த அரசு நிறுவனத்தை மூடு விழா நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டரை கொடுக்காம தனியார் நிறுவனங்கள் கார்ப்பரேட் கைகூலிகளை அந்த அரசாங்கம் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. 1989 ஆரம்பிச்ச ப்ராஜெக்டை இன்னி வரைக்கும் முடிக்காத ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல இல்லாத ஒரு நிறுவனத்தை நம்பி இந்தியாவுடைய விமானப்படை, இந்தியாவுடைய நாட்டுடைய பாதுகாப்பை நம்ம கேள்விக்குறியில வைக்க முடியாது. 2 சைடுல இருக்கக்கூடிய எதிரிகள்ட்டையுமே 5ஆம் தலைமுறை போர் விமானன்றதுக்கு நம்ம கிட்ட விமானத்தோட எண்ணிக்கையும் இல்லை, விமானத்தோடைய அடுத்த தலைமுறை விமானங்களும் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அந்த 35 ரஃபேல் விமானங்களை தவிர நம்ம கிட்ட வேற எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் ஒரு ஹார்டு ஃபேக்ட். இப்போ நேஷனல் செக்யூரிட்டி மற்றும் செல்ஃப் ரிலையன்ஸ் ரெண்டுத்துலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆம்காவோடைய ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படின்றது 2029 வந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தை அரசாங்கம் இப்போ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2035க்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் சோதனைகள்லாம் முடிச்சு அதை விமானப்படை அங்கீகரித்து 35ல் சர்வீஸ்க்குள்ளே வரணும், இன்னும் 9 வருடங்களில் வரணும்ன்ற ஒரு அக்ரஸிவான மோடை எடுக்கும் பொழுது இந்த அரசு நிறுவனத்தால் அதை செய்ய முடியுமா? நிறைய பேர் HAL நிறுவனத்துடைய ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நம்ம நண்பர்களாக இருக்கீங்க. பட் தயவு செய்து இதை உங்கள் நிறுவனத்தை குற்றம் சாட்டுறன்னு அந்த பார்வையில் பார்க்க வேணாம். தேசிய பாதுகாப்பு பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த தேசத்தோடைய பாதுகாப்பு, 140 கோடி மக்களுடைய பாதுகாப்புக்கு போர் விமானங்கள் மிக மிக இன்றியமையானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிரைவேட் நிறுவனங்கள் யார் யார் வராங்க? டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிங் நிறுவனத்தோட சேர்ந்து டிரான்ஸ்போர்ட் ரக விமானங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏரோ இன்ஜின்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஏர்பார்ன் சிஸ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இனோவேஷன், ரேபிட் இனலைசேஷன், பெரிய லெவலில் குவாலிட்டி, தரமான இன்ஜினியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இதே HAL நிறுவனத்தை சேர்ந்த பல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இந்த நிறுவனங்களையும் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா தனியார் நிறுவனம், ஒரு கார்பரேட் நிறுவனம், தனியார் இந்திய நிறுவனம் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர், அதோட தரம், அது வேகம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட் அசம்பிளி ஏர்பஸ் C295 இவங்க தான் பண்ணாங்க. அதே மாதிரி ALS லாட்டரிங் மியூனிஷனாக இருக்கட்டும், குளோபல் OEMஸாக இருக்கட்டும், ஹெலிகாப்டரோட ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் தான் Tier 1 சப்ளையர்ஸாக இருந்தாங்க. இப்போ அந்த டெண்டர்ல அந்த ரெக்குயர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா HAL நிறுவனம் தனியார் நிறுவனங்களோட ஒரு கூட்டு சேர்ந்து கூட வரலாம் அப்படின்ற போது இந்த நிறுவனங்கள் யாருமே HALஓட கூட்டு சேர்றதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா அவங்களோட ஸ்பீடும் குறைஞ்சிரும், இவங்களை வச்சு இது பண்ண முடியாது, அரசு அதிகாரிகள் கிட்ட ஒர்க் பண்ண முடியாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஸோ ஆம்காவோடைய இந்த நம்ம 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமா டாடா நிறுவனம் முன்னணியில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா L&T, C4I ஏர் டிஃபென்ஸ், அது மாதிரி 250 ப்ராடக்ட்ஸ் நம்மளோட இதில் அவங்க பண்றதுக்கான இதை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே இன்னைக்கும் இந்த இதில் காமெடி என்னன்னா இந்த விமானத்தோடைய உதிரி பாகங்களை இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய லெவலில் ஏற்றுமதியும் பண்றாங்க அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு விமானத்தை பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் HAL தான். ஸோ இந்த எந்த நிறுவனத்துக்குமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டை அசெம்பிள் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கிடையாது. இது நம்ம ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பண்றோம். ஆனா அதற்கான தகுதி வாய்ந்த நிறுவனங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ L&T நிறுவனம் ஒரு காங்கிளமேட், அதாவது தனியார் நிறுவனங்கள் ஒரு 100 நிறுவனங்களை சேர்த்து ஒரு குழுமமா அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க காம்படிட்டரா. மூணாவது பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ், கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு மிக முக்கியமானது. இந்தியாவுடைய முதல் தனியார் பீரங்கியை இவங்க தான் தயாரிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 307 அட்வான்ஸ் சிஸ்டம் கான்ட்ராக்ட்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ காம்பரன்ஸ், பிராட் அண்ட் விட்னி போன்ற பல உலக நிறுவனங்களுக்கு இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த இராணுவ தளவாடத்தை தயாரிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அதோடைய ஒரு ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ டேட்டா பேட்டர்ன்ஸ் நிறுவனம், BEML பாரத் எலக்ட்ரானிக்ஸ், BAL போன்ற அரசு நிறுவனங்களோட சேர்ந்து பாரத் ஃபோர்ஜஸ் அப்படின்றது மூணாவது காம்படிட்டராக இருக்காங்க. ஸோ ஒன்று டாடா அட்வான்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம், அது டாட்டாவுடைய குழுமம். இன்னொரு சைடு L&T மற்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. மூணாவது பாரத் ஃபோர்ஜ், அதாவது கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம், இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து டேட்டா பேட்டர்ன்ஸ், தனியார் நிறுவனங்கள், பல ஸ்டார்ட் அப்பு, அரசு நிறுவனங்களையும் சேர்த்து BEML, BAL போன்ற அரசு நிறுவனங்களையும் சேர்த்து ஒன்றா நிற்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டா இந்த 3ல் 1க்கு இங்கே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஜின் இதில் பார்த்தீங்கன்னா G414 இன்ஜின் தான் இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உலகத்திலே மிக தரம் வாய்ந்த இன்ஜின் தான். பட் அமெரிக்காவோட ரிலையபிலிட்டி அப்படின்றது சில ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இதுக்கு தவிர ரோல்ஸ் ராய்ஸோட இன்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரஷ்யாவுடைய இன்ஜின் ஆப்ஷன் ஒன்று இருக்கு, பிளஸ் தாண்டி ரஃபேலோட இன்ஜின் ஆப்ஷனுமே ஒன்று இருக்கு. ரஃபேலோட அடுத்த வெர்ஷன் இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. பிளஸ் இந்தியாவுடைய காவேரி இன்ஜின், அதோடைய ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம்.
அதோடைய ஹாட் சைடில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. ஸோ இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது இருக்குது. ஒரு விஷயம் கிளியர், 2029 முதல் சோதனை ஓட்டம், 2035 இந்த விமானம் இந்திய விமானப்படைக்குள்ளே வந்தே ஆகணும். இந்த இடைப்பட்ட 10 வருட காலத்துக்கு தான் இப்போ கிட்டத்தட்ட $33 பில்லியன் செலவு பண்ணி 114 ரஃபேல் விமானங்களை நம்ம வாங்குறோம். ஸோ இந்தியாவுடைய அரசு இயந்திரம் இன்னைக்கு ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நாட்டோட பாதுகாப்பில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸ்லோ மூவிங்கில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட இந்தியா நம்பி இறங்க முடியாது. ஏன்னா நாட்டு பாதுகாப்பு அப்படின்றது இன்றியமையாதது. இதுக்கு விமர்சனங்கள் ஆதரவாக எதிராக வருது. ஆதரவு அப்படின்றது நம்மளை போன்றவர்கள் சொல்லக்கூடியது. எதிராக வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்னன்னா, ஹெச்எல் நிறுவனத்துக்கு மூடுதலை நடத்த பார்க்குறாங்க. தனியாக இப்போ பிஎஸ்என்எல்கிட்ட நீங்கள் வந்து ஒரு 20 வருடம் முன்னாடி மொபைல் கனெக்ஷன் வாங்கினவங்களாம் ஞாபகம் இருக்கும். 20 ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 15 நாள் ஆகும். ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷனை வாங்குறதுக்கு 6 மாத காலத்துலேருந்து 1 வருட காலம் ஆகும். இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய ஜியோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. தனியார் நிறுவனங்கள் இல்லாமல் தரம் வராது. அரசு நிறுவனங்களுடைய காலம், அரசு நிறுவனங்களும் தனியார் போல செயல்பட முடியும். பட் அதற்கான வில்லிங்னஸ் வேணும். அரசு ஊழியர்களாக நீங்கள் மாறிக்கிட்டு பென்ஷன் வாங்கிட்டு அந்த மாதிரியான மூடில் இருந்தீங்க அப்படின்னா அது நம்ம வேற இடத்துல ரிஸ்க் எடுக்க முடியும், இந்த இடத்துல எடுக்க முடியாது. சாட்டையை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம். மிகப்பெரிய பாராட்டுகள் மற்றும் வரவேற்பு. உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.